அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். ஹஸரத் அவர்களுக்கு ஜமாத்தின் சார்பாக கொண்டாடி கொடுக்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மண நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த சபையில் குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மின் மீது வைத்த அன்பு. பொதுவாக உலகில் வாழக்கூடிய 200 கோடி முஸ்லிம்கள் ஒரு தனி மனிதருடைய பெயரை மனதில் உள்வாங்கி பதித்து வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் தான். எந்த அளவிற்கு நாம் பெருமானாரின் மீது அன்பை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், உலகில் எங்காவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டினாலும் சரி, அவதூறுகள் சொன்னாலும் சரி, அல்லது கார்ட்டூன்களை வரைந்தாலும் சரி, உடனே உலகில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அதற்கு எதிர்குரல் கொடுக்கிறார்கள். இதுதான் நாம் பெருமானாரின் மீது எந்த அளவிற்கு அன்பை வைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு உதாரணம். சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது எப்படி அன்பை வைத்தார்கள்? முதலில் அன்பு எப்படி உருவாகிறது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அன்பு, பிரியம், பாசம் எல்லாம் ஒரு மனிதனுக்கு ஒரு அன்பு வர வேண்டும் என்று சொன்னால் மற்ற மனிதன் மீது ஒரு சில காரணங்களால் அன்பு என்பது உண்டாகும். உதாரணமா, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை மீது அன்பு வைப்பார்கள். அது எப்படி அன்பு வைப்பாங்க? பெற்றிருக்கிறாங்க, அதனால அன்பு வந்துருச்சு. பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது அன்பு வைப்பார்கள். ஏன் அன்பு வைக்கிறார்கள்? அவர்கள் பெற்றெடுத்தார்கள், அதனால் அன்பு தானாக வந்துவிடும். இப்படி ஒருவரின் மீது ஒருவர் அன்பு வைப்பதற்கு உலகில் ஏதாவது ஒரு காரணம் என்பது தேவை. ஆனால் காரணமே இல்லாமல் அன்பு வைப்பவர் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எந்த ஒரு காரணமும் கிடையாது. இதற்கு குர்ஆன் சாட்சி. குர்ஆன் சொல்லுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டவர்களாக, ஒரு பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்களின் மீது பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். எந்த அளவுக்கு பேராசை கொண்டவர்களாக, எந்த அளவுக்கு அன்பை வைத்தார்கள் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ்,
எனக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா துஆ செஞ்சாங்க? ஹதீஸில் வருகிறது, அல்லாஹும் மக்ஃபிர் யா ஆயிஷா, அல்லாஹ்வே யா அல்லாஹ் ஆயிஷாவை நீ மன்னிப்பாயாக. பேர் சொல்லி துஆ செய்யறாங்க. கூடவே சேர்த்து ஒரு சில விஷயங்களை சேர்க்கிறார்கள். எப்படிப்பட்ட பாவங்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா தக்கத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கரத், அவர்கள் முன்பின் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட வேண்டும். ரகசியமாக செய்த பாவங்கள், பகிரங்கமாக செய்த பாவங்கள் என அனைத்து பாவங்களையும் யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு யார் துஆ செய்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்ச உடனே ஆயிஷா அம்மா பாத்தீங்கன்னா சிரிக்கிறார்கள், சந்தோஷம். ஏன்னா யார் துஆ செஞ்சிருக்கா? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த துஆவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்யாமல் இருப்பானா? ஹதீஸ்ல வருகிறது, எந்த அளவிற்கு சிரித்தார்கள் என்று சொன்னால் தங்களது தலை தொடையின் மீது பட்டதா. இப்ப நம்ம ஒரு சில சமயம் நம்ம சிரிக்கும் பொழுது நல்லா வாய் விட்டு சிரிக்கும் போது என்ன செய்வோம்? விழுந்து விழுந்து சிரிப்போம் சொல்றோமா இல்லையா? அதே பொழுது விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏமா நீ இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறிய, ஆனால் நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் எனது உம்மத்தினர்களுக்காக வேண்டி நான் இப்படிதான் துஆ செய்வேன். எனது உம்மத்துடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நீ மன்னித்து விடு, அவர்கள் என்னென்ன முன்பின் பாவங்கள் செய்தார்களோ அனைத்தையும் மன்னித்து விடு என்று சொல்லி நான் எனது உம்மத்தினர்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கேட்கிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த துஆ கேட்டல் என்பது எப்படி? நம்மின் மீது அன்பு வைத்ததால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆவை கேட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி. ஆக அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்களின் மீது பேராசை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நமக்கும் ரசூலுக்கும் ஒரு உதாரணம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் நெருப்பை தீப்பந்தத்தை பற்றி வைத்து விட்டார். தீப்பந்தத்தை பற்றி வச்சிட்டார். அந்த தீப்பந்தத்தில் ஈசல்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்கிறது. அதில் ஈசல்கள் விழ பார்க்கிறது. அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஈசல்கள் விழுவதை விட்டும் தடுக்கிறார், ஈசல்களை விரட்டுகிறார். அந்த நெருப்பில் ஈசல் விழக்கூடாது, வெட்டல் பூச்சிகள் அது விழக்கூடாது என்று சொல்லி தடுத்துக் கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதே போன்றுதான் நானும். நீங்கள் ஈசலை போன்றவர்கள், நான் தடுக்கக்கூடிய மனிதன். எப்படி நான் தடுக்கிறேன்? ஷரியத்துடைய சட்டங்களை கொண்டு நான் உங்களை தடுக்கிறேன். பாவங்கள் செய்யக்கூடாது, அப்படி பாவங்கள் செய்தால் நீங்கள் நரகில் சென்று விடுவீர்கள் என்று சொல்லி நான் உங்களை தடுக்கிறேன். எந்த அளவிற்கு தடுக்கிறேன் தெரியுமா? ஹதீஸில் வருகிறது, வன ஆகுதம் பி ஹுஜ்ரிக்கும் அனின்னார், நரக நெருப்பில் விழுவதை விட்டும் உங்களுடைய இடுப்புகளை பிடித்து நான் இழுக்கிறேன். ஆனால் என்னதான் நாம் பிடித்து இழுத்தாலும் வாந்தம் துஃபல்லிதூன மின் யதி, எனது கையை விட்டும் நீங்கள் நழுவி சென்று விடுகிறீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இந்த அளவிற்கு நாம் நரகில் சென்று விடக்கூடாது, நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நேரிய பாதையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணியவர்கள் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் நம்மின் மீது பிரியம் வைத்தால்தான், நம்மின் மீது அன்பு வைத்தால்தான் இதை போன்ற செயல்கள் எல்லாம் செய்ய முடியும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில நபிமார்களை பற்றி வருகிறது. அதில் முக்கியமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். என்ன துஆ செஞ்சாங்கன்னா, குர்ஆனில் வருகிறது, ரப்பி இன்னஹுன்ன அல்லன்ன கஸீரம் மினன் நாஸ், ரப்பே சிலைகளை வணங்குகிறார்கள், இந்த சிலைகள் இருக்கிறதே அதிகமான மக்களை கெடுத்து விட்டது. எனவே ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, எனவே யார் என்னை பின்பற்றுவாரோ அந்த சிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஏகத்துவத்தை யார் ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றுவார்களோ அவர் என்னை சார்ந்தவர். தொடர்ந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், அப்படி என்னை பின்பற்றாமல் யார் மாறு செய்கிறார்களோ யா அல்லாஹ் நீயே மன்னிக்க கூடியவன், நீயே கிருபையாளன், நீ அவர்களை பார்த்துக்கொள் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் ஓதுகிறார்கள். அடுத்ததாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ குர்ஆனில் வருகிறது,
சூரத்துல் மாயிதாவில் வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். நீ அவர்களை வேதனை செய்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். உன்னுடைய அடியார்கள் நீ வேதனை செய்யலாம். ஒருவேளை வஇன் தக்ஃபிர் லஹும், ஒருவேளை நீ அவர்களை மன்னித்தால் ஃபஇன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீ மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ ஞானமிக்கவனாகவும் எல்லாவற்றையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றாய் என்பதாக யார் துஆ செய்றாங்க? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். இப்ப இதெல்லாம் யாருக்கு எதிராக துஆ? இது உம்மத்திற்கு எதிராக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கவுங்கள் அவர்களுக்கு எதிராக துஆவை இப்படி செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய உம்மத்திற்கு இப்படி துஆ செய்கிறார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய உம்மத்துடைய நிலையை பற்றி கவலை வந்து அழ ஆரம்பிக்கிறார்கள். கையை ஏந்தி அல்லாஹ்விடம் துஆவை கேட்கிறார்கள். அல்லாஹும்ம யா உம்மத்தி, அல்லாஹும்ம யா உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய நிலை நாளை கியாமத்தில் என்ன ஆகும்? யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துடைய நிலை நாளை கியாமத்தில் என்ன ஆகும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்லி அனுப்புகிறார், போங்க என்னுடைய நண்பர் என்னுடைய ஹபீப் அடிக்கிறார், என்ன காரணம் என்று சொல்லி கேட்டு வாருங்கள். அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒரு காரணம் என்பது வேண்டும் அல்லவா உலகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். நபி அவரிடம் காரணம் கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது உம்மத்திற்கு நாளை கியாமத் நாளில் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது, அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று தெரியாது, அந்த நிலைமையை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேர அந்த நியூஸ் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புகிறார், நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை மகிழ்ச்சியாகத்தான் நாளை கியாமத் நாளில் வைத்திருப்போம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்லி அனுப்பினார். ஹதீஸுடைய இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அழுதார்கள் என்று சொன்னால், எனது உம்மத்தினர்கள் யாரும் நரகத்துக்கு செல்லக்கூடாது, அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், அப்படி அல்லாஹ் தஆலா உறுதியளித்தால் எனது அழுகையை நான் நிறுத்துவேன் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அன்பு கொண்டவர்களாக பிரியம் கொண்டவர்களாக இந்த உலகில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அன்பினுடைய வெளிப்பாடு ஒரு சில நேரங்களில் நமக்கு என்னென்ன கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் தளர்த்துவதும் கூட அன்பில் கட்டுப்பட்டதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லௌலா அஷ்ஷுக்க அலா உம்மதி, எனது உம்மத்தினர்கள் சிரமப்படவில்லை என்று சொன்னால் லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி ஃபி குல்லி ஸலா, அவர்களை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்துவிட்டு தான் தொழ வேண்டும் என்று நான் ஏவி இருப்பேன். ஆனால் மிஸ்வாக் செய்வது எனது உம்மத்திற்கு சிரமமாக ஆகிவிடும். கொஞ்சம் யோசிப்பாருங்களேன், உதுவுடைய ஃபர்து 4, முகத்தை கழுவுறது, நம்ம முட்டுக்கை அதாவது முழங்கை வரைக்கும் என்ன செய்யுது, கை கழுவுறது, மசாஜ் செய்வது, காலை கழுவுறது, உங்களுடைய ஃபர்து 4. இந்த 4 அல்லாமல் கூடவே சேர்த்து 5வதா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்க கண்டிப்பா மிஸ்வாக்க செஞ்சுட்டு தான் தொழணும் அப்படின்னு சொன்னா நம்ம கஷ்டம் ஏற்படுமா ஏற்படாதா? ஏன்னா மிஸ்வாக்கை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஸ்டாண்டர்டா இருக்காது, ஜேபில் தான் வச்சிருப்போம், ஆனால் எங்கேயாவது விழுந்து விடும், ஷைத்தான் தட்டி விட்டு விடுவார். அல்லது பிரயாணத்தில் இருப்போம், பிரயாணத்தில் இருக்கும்போது மிஸ்வாக் நம்மால் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உம்மத்தினர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்று தெரிந்துதான் என்ன செய்யவில்லை, நான் மிஸ்வாக் செய்துதான் தொழ வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடவில்லை. அவர்கள் நாடினால் மிஸ்வாக் செய்யட்டும் அல்லது மிஸ்வாக் செய்து தொழுது கொள்ளட்டும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஸ்வாக்கோடு தொழுதால் அந்த தொழுகைக்கு கூலி என்பதே வேறு. மிஸ்வாக்கோடு தொழுவது சுன்னத். ஒருவேளை இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உம்மத்திற்கு சிரமம் ஏற்பட்டதால் இந்த சட்டத்தை நான் தளர்த்தி விட்டேன். இதுவெல்லாம் அன்பினால் பிரியத்தினால் இந்த சட்டங்களை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளர்த்தி வைக்கிறார்கள். நபி அவர்களுக்கு 6 வக்து கடமை, 6 வக்து தொழுகை கடமை. என்னென்ன 6 வக்துகள்? நாம் எப்பொழுதும் தொழக்கூடிய 5 வக்து, ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இதை போன்ற 5 வக்துகளும் கடமை. கடைசியாக ஒரு வக்து என்ன தெரியுமா? தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை. கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகை ஆக வேண்டும். ஆனால் எனது உம்மத்தினர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுவிடும் என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை நமக்கு சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள், நஃபீலாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், மியராஜுடைய இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழுகை 50 நேர தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாமை பேச்சு கேட்காம என் ரப்பு சொல்லிவிட்டான், நான் திரும்பி விடுகிறேன் என்று சொல்லி அப்பொழுதே திரும்பி இருக்கலாம். ஆனால் இந்த உம்மத்துடைய நிலையை கவனித்தார்கள். அந்த உண்மை என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்தது. 50ஐ 5ஆக ஆக்கி இந்த 5 வேளை தொழுகைகளை நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு லேசாக்கி கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? நீங்கள் 5 வக்து தொழுகை தொழுதால் போதும் 50 வக்து தொழுகை தொழுத நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், அப்ப எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அன்பும் கருணையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதே போன்று நம்மள யாராச்சும் கூடவே ஒருத்தர் இருப்பார், அவர் திடீர்னு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா என்ன செய்ய மாட்டாரு, நம்ம கூட ஒட்டவே மாட்டார். ஸ்கூல்ல படிச்சுட்டே வருவார், காலேஜ் போவார், அடுத்து ஏதாச்சும் ஒரு அரசியல்ல ஒரு போஸ்ட் கிடைச்சுன்னு வச்சுங்க, கவுன்சிலர் ஆயிட்டா ஓரளவுக்கு பார்ப்பாரு. கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் எம்எல்ஏ ஆயிட்டானா கொஞ்சம் தள்ளி போவாரு, எம்பி ஆயிட்டா இன்னும் தள்ளி போயிடுவாரு, கடைசியா சிஎம் ஆயிட்டா என்ன செய்வார், கண்டுக்கவே மாட்டார். பதவி உயர்வால் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதவி எந்த அளவிற்கு உயர்ந்தது என்றால், யாரும் பார்க்காத, யாருக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்காத பாக்கியம் நம்ம நபி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்ன பாக்கியம் தெரியுமா? அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். எந்தவித தடையும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, சும்மா நான் சொல்றேனே கேளுங்க. என்னன்னா, முதல்ல மௌத்தா போகணும். நம்ம அல்லாஹ்வை நேரில் பக்கம் என்ன செய்யணும்? மௌத்தா போகணும். கபருடைய வாழ்க்கை இருக்கு. கபருடைய வாழ்க்கை கியாமத்து வரைக்கும் 2 சூர் ஊதப்பட வேண்டும். 2 சூர் ஊதணும்னு கியாமத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? கேள்வி கணக்கெல்லாம் கேட்பான். நீ எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு செஞ்ச, எல்லாமே கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சுட்டு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை தாண்டணும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எல்லாம் தாண்டி சொர்க்கத்துக்கு போனாலும் அப்பவும் என்ன செய்ய கிடைக்காது, லேட் ஆகும். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலாவே என்ன செய்வான்? நமக்காக வேண்டி காட்சி தருவான். சொர்க்கம் பெரியதா, அல்லாஹ்வை காணுவது பெரியதா என்றால் அது அல்லாஹ்வை காணுவதுதான் பெரும் இன்பம். எந்த அளவிற்கு என்றால், நாம் அல்லாஹ்வை கண்டுவிட்டால், யாரா எங்களுக்கு சொர்க்கமே வேணாம், உன்னை மட்டும் எங்களுக்கு காட்டு, உன்னை நிக்கா மட்டும் போதும் என்று நாம் அங்கே சொல்லி விடுவோம். அல்லாஹ்வை சந்தித்து விட்டு நமது மனைவிமார்களுக்கு சென்றால், மனைவிமார்கள் என்ன தெரியுமா சொல்வாங்க? நம்முடைய மனைவி தான் அங்க ஊர்களுக்கு தலைவி, அங்கேயும் அவங்க தான், வீடு விட முடியாது. அவங்க சொல்றாங்க, மனைவிமார்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? முன்ன விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்களே. இப்போ உள்ள மனைவி வாய்கள் என்ன செய்யாது, இந்த வார்த்தை வராது, அப்படிதானே? முன்னோட அழகா இருக்கீங்க. யாரை பார்த்ததால்? அல்லாஹ்வை பார்த்ததால் நாம் அழகாக ஆகிவிடுவோம். அல்லாஹ்வுடைய நிக்கா என்பது என்ன செய்யாது, நமக்கு சாதாரணமாக கிடைக்காது. ஆனால் இந்த உலகில் வாழக்கூடிய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜிற்கு சென்று அல்லாஹ்வை பார்த்து அவ்வளவு பெரிய உயர் பதவி அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அத்தியாத் ஓதுமா இல்லையா? அது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியே, உம்மின் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு மட்டுமா சாந்தியும் சமாதானம் எனக்கு மட்டும் உண்டானால் போதுமா? எனது உம்மத்தினர்களுக்கும் உன்னுடைய சாந்தியும் சமாதானம் வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை அல்லாஹ்விடம் கேட்டு வாங்கினார்கள். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். சலாம் என்பது, சாந்தியும் சமாதானம் என்பது
இந்த உலகில் வாழக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வாங்கியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்திலும் கூட உயர் பதவி அடைந்தும் கூட நபி அவர்கள் இந்த உம்மத்தை விட்டு தரவில்லை. ஏனென்றால் இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்த ஒரு அன்பினால் ஆகும் என்பதை நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நபி அவர்கள் நம்மின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு கடுமையான ஒரு தொழுகை ரமலான் நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தராவீஹுடைய தொழுகை. 1 மணி நேரம் என்ன செய்வாரு, ஆப்ஜா தொலை வைப்பாரு. தொலை வச்சுட்டு நிக்க முடியுமா நம்மளால 1 மணி நேரம்? சாதாரண ஒரு 10 நிமிஷம் இஷாவுடைய தொழுகை இமாம் சாப் தொலை வைக்கிறாரு. அதுக்கு ஒரு 10ல் 1 நிமிஷம் கூடினாலும் போதும், மணியை பார்க்க ஆரம்பிச்சிடும். இன்னும் அஜர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாரு. அப்படி என்ன இன்னைக்கு தக்குவா முத்திக்கு போய் தொழுறாரு என்று சொல்லி பார்ப்போம். ஆக அந்த தராவீஹுடைய தொழுகை நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணம். நபி அவர்கள் நினைத்திருந்தால் இந்த உம்மத்திற்கு அந்த தொழுகையை ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கலாம். 2 நாட்கள் தொடர்ந்து சென்றார்கள். 2 நாட்கள் தொடர்ந்து தராவீஹை ஜமாத்தோடு பள்ளிவாசலில் தொழுதார்கள். பார்த்தாங்க எல்லா கூட்டமும் ஒன்று சேர்ந்துருச்சு. 3ஆம் நாள் வீட்டிலிருந்து எப்படி தரையை விளக்கிலாம் பார்க்குறாங்க, பள்ளிவாசலே ஃபுல்லாயிடுச்சு, மஸ்ஜித் நபவி ஃபுல்லாயிடுச்சு. வீட்டில் உட்காந்துட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வந்து தொழ வைப்பார்கள், நபி அவர்கள் தொழுகைக்கு வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க சஹாபாக்கள் வரும்பொழுது, ஒருவேளை நாங்க போய் தொழ வந்துட்டா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், தராவீஹ் தொழுவதை கடமையாக ஆக்கி வைத்து விடுவான். தராவீஹ் தொழுவது என் உம்மத்தின் மீது சிரமத்தை ஏற்படுத்திவிடும். கடமையாகி விட்டால் என்ன செஞ்சிடும், சிரமம் என்பது ஏற்பட்டுவிடும். எனவே அந்த ஒரு சிரமம் என் உம்மத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் நமக்கு தராவீஹ் தொழுகை சுன்னத்தாக இருக்கிறது. ஒருவேளை நபி அவர்கள் சென்று தொழுதிருந்தால், அல்லாஹ்விற்கு அந்த அமல் பிடித்திருந்தால், அல்லாஹ் தஆலா அந்த அமலை கடமையாக ஃபர்தாக ஆக்கி இருப்பான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உம்மத்தின் மீது இந்த அளவிற்கு இரக்கமும் அன்பும் பாசமும் கொண்டவர்கள் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரப்பிள்ளைகள். ஒரு பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு உதட்டில் முத்தம் கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதட்டில். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கழுத்துல முத்தம் கொடுக்குறாங்க. ஃபாத்திமா அம்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நம்ம தந்தையுடைய செயல் இப்படி இருக்காது. ஏன்னா ரசூலுல்லாஹ்ட்ட ஈக்குவாலிட்டி என்பது இருக்கும், சரிசமமாக அனைவரிடத்திலும் பழகுவார்கள். இப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உதட்டிலும் ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கழுத்திலும் முத்தம் கொடுத்ததை பார்த்து ஃபாத்திமா அம்மா நேர, தந்தையே உங்களிடத்துல வித்தியாசமான செயலை காண்கிறேனே, என்ன காரணம் என்று கேட்கப்படும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹசன் இருக்கிறாரே அவர் விஷம் வைத்துக் கொள்ளப்படுவார், ஹுசைன் இருக்கிறாரே அவர் கழுத்தை வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார். இதனால் நான் அவர்களுக்கு இந்த இடங்களில் முத்தம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. இப்போ எந்த தாயாக இருந்தாலும் நமது பிள்ளையுடைய மரணம் இப்படிதான் நிகழும் என்று சொன்னால் உள்ளம் பதறும் அல்லவா? அதே போன்று பதறினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பதறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு துஆவை கொடுத்திருப்பான் அல்லவா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துஆவை கொடுத்திருப்பான் அல்லவா, அது உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாமே என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொன்னார்கள், இல்ல ஃபாத்திமா, இல்ல, இந்த துஆ யாருக்கு, நாளை எனது உம்மத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். அனைத்து நபிமார்களும் அந்த துஆவை இந்த உலகிலே பயன்படுத்தி விட்டார்கள், ஆனால் நான் அந்த துஆவை இந்த உலகில் பயன்படுத்த மாட்டேன். நாளை கியாமத்தில் எனது உம்மத்திற்காக வேண்டி வைத்திருக்கிறேன். எனது உம்மத்தினர்கள் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு துஆவை வைத்திருக்கிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் எல்லா நபிமார்களிடத்தும் சென்று ஓடி ஓடி நாம் உதவி கேட்போம். முதலாவதாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் செல்வோம். சென்று, நீங்கள் தான் அபுல் பஷர், மனிதர்களுடைய தந்தை, எங்களின் தந்தையாக இருக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் என்ன செய்யுங்கள், எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
எப்பா நானே சொர்க்கத்துல பழம் சாப்பிட்டு படாத பாடுபட்டுட்டேன், பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், அதுக்கே அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியல. நீங்க நேரம் என்ன செய்யுங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செல்வோம். மக்கள் எல்லோரும் செல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சென்றால் அவர்கள் ஏன்ட்டே வந்தீங்க, இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் நண்பர், எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்லுங்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லோரும் விரண்டு செல்வார்கள், விரண்டு ஓடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்றோம் போனோனே ஏன்டையம்மா வந்தீங்க, நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போங்க. நாலாவது கலீலுல்லாஹ் அவர்கள் கலீமுல்லா அல்லாஹ்விடம் நேரடியாக பேசியவர்கள், அவர்கள் சொன்னால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்வார்கள். மக்கள் சென்றவுடன் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, ஏன்டையா வந்தீங்க, இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வின் ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் செல்லுங்கள், அவர்கள் உங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னவுடன் மக்கள் அனைவரும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ஏற்கனவே உனக்கு என்ன தெய்வமா ஆக்கிட்டாங்க, அதுக்கே நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னவுடன் மக்கள் அனைவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று பரிந்துரைக்குமாறு கேட்டுக்கொள்வார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்வார்கள், நான் சஜிதாவில் விழுவேன், விழுந்து எந்த அளவிற்கு நான் சஜிதாவில் இருப்பேன் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கும் வரைக்கும் நான் சஜிதாவிலேயே விழுந்து கிடப்பேன். அப்பொழுது ஒரு குரல் வரும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு குரல் வரும், இர்ஃபா ராஸக் யா முஹம்மத், இர்ஃபா ராஸக், முஹம்மதே உங்கள் தலையை நீங்கள் உயர்த்துவீராக, சல் துஅதி நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்டது உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கேட்பார்கள் தெரியுமா, யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் யா அல்லாஹ் நீ சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு, யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் நீ சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு, யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் நீ சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு. கடைசியாக கேட்பார்கள், யா அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் யார் யாரெல்லாம் இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார்களோ அவர்களை அனைவரையும் யா அல்லாஹ் நீ சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்று சொல்லி அதுவரைக்கும் மன்றாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி துஆவை செய்வார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் தனது சொந்த பேர பிள்ளைகளுக்கு இந்த துஆவை பயன்படுத்தாமல் நமக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் என்றால் எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மின் மீது ஒரு பிரியத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். சரி, இப்படி பிரியம் வச்ச ரசூலுல்லாஹ்வுக்கு நாம என்ன செய்யறது? கடைசியாக இரண்டு விஷயங்கள், அதிகமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத் ஓத வேண்டும். தற்பொழுது வெள்ளிக்கிழமை இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்துகள் எல்லாம் எடுத்து காட்டப்படும். ஸலவாத்து சாதாரணம் கிடையாது. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஸலவாத்து சொன்னாங்க அப்படிங்கிற பெயரோட, உதாரணமா அப்துல்லா என்ற நபர் ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் சொன்னால் மலக்குமார்கள் எத்தி வைப்பார்கள். யா ரசூலல்லாஹ், சிதம்பரத்துல இந்த மஹல்லால நவாப் மஸ்ஜித் மஹல்லால என்ன செஞ்சாரு, அப்துல்லா ஒரு நபர் இருக்கிறார், அவர் உங்களுக்காக வேண்டி ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லி அனுப்பினார் என்று சொல்லி ஒரு மலக்கு எத்தி வைப்பார். ஆக நம்மால் முடிந்த அளவிற்கு அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மால் செய்ய முடிந்தது நபி அவருடைய சுன்னத்தை நாம் பேணி பின்பற்ற வேண்டும். எல்லா சுன்னத்துகளையும் முடிந்த அளவுக்கு. ஏன்னா அன்பு வைத்திருக்கிறோம் என்ற வெளிப்பாடு என்ன தெரியுமா, அந்த அன்பு வைத்த நபரில் என்னென்ன எல்லாம் செய்வாரோ அதெல்லாம் செய்ய நாமும் செய்யணும். அதான் நம்ம பசங்களா இருக்காங்க, ஒரு நடிகரின் மீது அன்பு வைத்து விட்டான் போதும், அவன் எப்படி தலைமுடி வச்சிருக்கான், அவன் எப்படி கோட் சுட்டு போடுறான், அவன் எப்படி ஷூ எல்லாம் போடுறான், அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு, அவனுடைய நடை பாவனை உடையெல்லாம் மாறிவிடும், அந்த நடிகரை போன்று மாறிவிடும். காரணம், அவன் அந்த நடிகரை நேசிக்கிறான். ஆனால் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் நமது நடை உடை பாவனை எல்லாம் நபி அவர்களை போன்று மாறிவிட வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு என்பதையும் நான் இங்கே தங்களுக்கு முன்னால்
இந்த ஒரு கருத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பரிபூர்ணமான நாமும் பிரியத்தை வைக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தரல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.